இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன செய்யணும் என்பதை அப்பா அறிந்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பாவுக்கு தெரியும் சொல்லுங்க. ஆமென். நம்ம அப்பாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். எங்க அப்பா ஒரு செர்மன்ல சொன்னது ஞாபகம் வருது. ஆண்டவருக்கு பேர பிள்ளைங்க கிடையாது. ஆண்டவருக்கு பேர பிள்ளைங்க கிடையாது. எங்க அப்பா அப்பான்னு தான் கூப்பிட்டாங்க. நானும் அவரை அப்பான்னு தான் கூப்பிடுறேன். என் பிள்ளையும் அவரை அப்பான்னு தான். அதனால நல்ல அப்பான்னு கூப்பிடணும். ஹல்லேலூயா. 2016 அப்புறம் நான் நிறைய அப்பான்னு கூப்பிட்டேன். அப்பா அப்பான்னு கூட 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 அப்படியே ஒரு வேலை. அவ்வளோதான். அந்த பெருமை நிரம்பிட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். திரும்பி எடுத்துக்கொள்ளப்படும் போது சொல்லுவார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருப்பேன். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் உங்களுக்கு எவைகள் வேண்டியவைகள். கர்த்தர் எல்லாவற்றையும் எப்படி செய்கிறார் என்று ஒரு 3 காரியத்தை இந்த ராத்திரி வேளையிலே பேசும்படி ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்தார். அதை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். முதலாவது, சரியானதை செய்வார். சரியானதை செய்வார். மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடைக்கிற படுக்கை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவங்க 4 வாலிபர்கள் திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க. ஏன் தூக்கிட்டு வராங்க? அவனால நடக்க முடியல, படுத்த படுக்கையா இருக்கிறான். அவனை தூக்கிட்டு வராங்க. எதுக்கு தூக்கிட்டு வராங்க? பாவங்கள் மன்னிக்கப்பட தூக்கிட்டு வந்தாங்களா, சுகம் உண்டாக தூக்கிட்டு வந்தாங்களா? அப்போ அவங்க ரிக்வெஸ்ட்ல எது இல்லை? அவங்க ஏக்கத்துல எது இல்லை? ஆனா இயேசு என்ன செய்கிறார்னா, சுகம் உண்டாவது என்று சொல்றதுக்கு 1 செகண்ட் தான் இருக்கும். 11வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் எவைகள் நமக்கு வேண்டியவைகள் என்பதை அறிந்திருக்கிறவர். பல நேரத்தில் நாம் எதிர்பார்த்த ஆன்சர் வரமாட்டேங்குது. இந்த இடத்துல இவனுக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஏக்கமா இருக்கிறது. ஆனால் அவர் பார்க்கிறார், இவன் ஏன் திமிர்வாதக்காரனா இருக்கிறான் அப்படின்னு பார்க்கிறார். என் வாழ்க்கையில பிரச்சனை அப்படி நான் பார்க்கிறேன். அவர் பார்க்கிறார், ஏன் பிரச்சனை? அங்க கை வச்சா இது சால்வ் ஆயிரும். ஃபியூஸ் போயிட்டு லைட்டை போட்டு போட்டு பார்க்குறோம், எரிய மாட்டேங்குது. திருப்பி திருப்பி போட்டு பார்க்குறோம், எரியல. 5 நிமிஷம் கழிச்சு சுவிட்சை போட்டு பார்க்குறோம், எரியல. அரை மணி நேரம் கழிச்சு சுவிட்சை போட்டு பார்க்குறோம், எரியல. நல்ல ஒரு எலக்ட்ரிஷியன் நேராக பின்னாடி போறாரு, உருவுறாரு, சரி பண்றாரு, மேட்ரு சால்வ். நம்ம இப்பொழுதே எரிவதாக, இப்பொழுதே எங்க எரிய நம்ம ஜபம்லாம் இப்போ இப்படி போட்டு, சிலர் அப்படி கண்ணை மூடிட்டு போட்டு பார்ப்பாங்க, சிலர் ஒருவேளை இருத்தி, ஏன்னா லைட்டா வச்சா எரியாதான். அங்க ஒரு லைன் அத்து கிடக்கு, எடுத்து சரி பண்ணா மேட்ரு முடிஞ்சு. என் ஆண்டவர் சரியானதை செய்கிறவர், சரியானதை செய்கிறவர். அவன் தூக்கிட்டு வராங்கல்ல, அவங்களுக்கு கூட தெரியல என்ன செய்யணும்னு. நான் இயேசு நாமத்தில் சொல்றேன், நீங்க சுமக்கிற உங்க பிள்ளைகளுக்கு
என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியறதை விட அவருக்கு தெரியும். 4 பேரும் ஏன் தூக்கிட்டு வராங்க? அவனுக்கு ஒரு விடுதலைக்கு தானே தூக்கிட்டு வராங்க. அவங்க ரிக்வெஸ்ட் எதுவா இருந்திருக்கும்? இவனை எப்படியாவது வெயிட் அடிச்சு ஏறிட்டு இருக்க ஆண்டவரே, தோல்லாம் வலிக்க ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர் பார்க்கிறார். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த இடத்துல பாவம் மேட்டரே இல்லை அப்படின்னு தான் நமக்கு தோணுது. என் ஆண்டவர் காரணத்தை சரி பண்றார். நாயினூர் விதவை ஒரே பையன் இறக்குறான். தூக்கிட்டு வராங்க, எல்லாரும் அழுதுட்டு வராங்க. இவ்வளவு அழுதுட்டு வராங்க, ஏன்னா ஒரே பையன், ஹஸ்பண்ட் இல்லை, மகன், ஒரே மகன், ஃபுல் நம்பிக்கையும் பிள்ளை மேல, பிள்ளை இல்லை. தூக்கிட்டு வராங்க. அந்த ஊராரெல்லாம் கண்ணீரை துடைக்கிறாங்க. துடைச்சிட்டு இருக்கும்போது இயேசு வரார். இயேசு அவ கண்ணீரை துடைக்க அவ கண்ணில் கை வைப்பார்னு பார்த்தா இயேசு பாடையை தொட்டார் அப்படின்னு இருக்கும். அவர் செய்யறது சரியானதே செய்வார். சரி, எனக்கு தேவை விடுதலை, ஆனா எனக்கு என்ன எப்படி கேட்க தெரியல. அவங்க விசுவாசம் என்ன? இயேசு விடுவிப்பார். எப்படி விடுவிக்கிறார்? மகனே, உன் பாவங்கள் உனக்கு, யாராவது அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? அடுத்த கேள்வி, திமிர்வாதக்காரன் என்ன பாவம் பண்ணிருப்பான்? மேக்சிமம் அவனுக்கு எழும்பி ஓடவும் முடியாது. என்ன பண்ணிருப்பான்? கூடி போனான். ஆமென். என்ன பண்ணிருப்பான்? நாம் பார்க்கிறபடி இல்ல, கர்த்தர் பார்க்கிறது. அல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார். இங்க என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, அவனுக்குள்ள விசுவாசம் இல்லை. அவனுக்குள்ள விசுவாசம் இல்லை. 1% கூட இல்லை. இருந்திருந்தா இயேசு அவன் விசுவாசத்தை கண்டுன்னு வந்திருக்கும். இயேசு அவன் விசுவாசத்தை கண்டுன்னு இல்லை. ஆனா அவர்களுக்குள்ளே விசுவாசம் இருந்துச்சு. இது ஒரு பெரிய சத்தியம் நமக்கு காண்பிக்கிறது. நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருப்போம். ஆனா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க அதுக்கு நேர ஆப்போசிட்டா இருப்பாங்க. ஆனாலும் அவங்க நம்பிக்கையை விடாதீங்க. உங்க விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அவர்களுக்கு கிரியை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனாலதான் விட நம்பிக்கை அறிக்கை இருறதுல உறுதியா நம்ம விசுவாசத்தை பார்த்து அல்லேலூயா. அவர்கள் விசுவாசத்தை கண்டு சரியானதை செய்வார். நம்ம கேட்டது போல கர்த்தர் செய்யவில்லை என்றதும் புரிஞ்சுக்கோங்க, நாம சரியா கேட்கல. சரியானது கரெக்டா ஏலிம் பக்கத்துல அல்ல, மதுரமாக்கும் மரத்தை வளர விட்டது மாறா பக்கத்துல. என்ன ஆண்டவருங்க, மாறா பக்கத்திலே வளர விட்டார். இல்லைன்னா இந்த மரத்தை வெட்டுறதுக்கு இன்னொரு 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணு, அங்க ஒரு மரம் இருக்கு, அதை வெட்டி இங்க கொண்டு வந்து போடு. ஆண்டவருடைய நுகம் லகுவானது, சரியானதை செய்வார். ஆமென். ஆண்டவர் செய்வாரா? செய்வார். எப்படி செய்வார்? சரியானதை கர்த்தர் செய்வார். சரியானதை ஒரு தேவ பிள்ளை இதை புரிஞ்சுக்கணும். ஆமென். நான் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ கேட்டு பார்க்கிறேன். நான் கேட்டது ஒன்னா இருக்குது. சில நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்தீங்களா, நம்ம விண்ணப்பத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, வார்த்தையை விட்டுட்டு நம்ம விண்ணப்பத்தையே தூக்கிட்டு போவோம் திருப்பி. ஆமென். ஆண்டவர்கிட்ட வச்சுட்டுல வச்சாச்சு. ஆண்டு சமூகத்தில் வைக்கிறோம்ல ஒரு காரியத்தை, அதன் பிறகு நம்ம எதை எடுக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிற, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது சொல்லிட்டு, இவர் இப்படி சொன்னது அங்க இருந்தவர்களுக்குள்ளே பயங்கர டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அந்த யூதர்களுடைய வெறி இருக்கு தெரியுமா, அந்த வெறி பக்கத்துல யாருக்கும் வர முடியாது. அவங்களுடைய மார்க்கும் அவங்களுடைய வைராக்கியம். அவங்க உட்காந்து வீட்டில் உட்காந்து வசனம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. வீட்டு கூட்டத்தில் பாட்டு ஆராதனை நடத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசு பிரசங்கம் பண்ண எழும்புறார். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு அவ்வளவுதான்.
அவங்க பேசிடுறாங்க, இப்படி இவனுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறது? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? அப்படி இருதயங்களிலே சிந்தித்து கொண்டிருக்கும் போது அவர்கள் இப்படி சிந்திக்கிறதை இயேசு அறிந்து 9வது வசனத்தில் ஆண்டவர் கேட்பார் பாருங்க, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? இந்த ரெண்டுல எது எளிது? உங்க கிட்ட வைக்கிற எது எளிது? ரெண்டுமே கஷ்டம், ரெண்டுமே கஷ்டம். ஆனா கர்த்தர் இங்க செய்த செயல் என்பது பெருசு. நல்லா கவனிச்சுக்கோங்க. அற்புதம் செய்ய அவர் அடி வாங்கல, நம் பாவங்கள் மன்னிக்கப்பட அவர் அடி வாங்கினார். நான் இவனை எழும்பி நடன்னு சொன்ன நீங்கெல்லாம் பெருசா பார்ப்பீங்க. ஆனா அதை விட அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரு கிடையாதுங்கிறார். உன்னை அற்புதம் செய்யறது எனக்கு ஒரு மேட்ரே கிடையாதுங்கிறார். எனக்கு விஷயம் எது தெரியுமா? உன் பாவத்தை நான் மன்னிக்கிறது. நம்ம மாத்தி பார்க்கிறோம். கர்த்தர் என்னை ரட்சித்ததை நான் சின்னதா பார்க்கிறேன். எனக்கு 10,000 ரூபாய் சம்பளத்தை 15,000 ரூபாய் மாத்தினத எல்லா நன்மையும் பெருசா பார்க்கணும். ஆனா அதை விட கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை தருகிறார். இப்படி இருப்பாங்க. இன்னும் எண்ணி 10 நாள்ல உங்க வீட்டு கதவை ஒருத்தங்க தட்டுவாங்க. ஆனா யார் தட்டுவான்னு தெரியாது. சார் லோன் கட்டல ஒழுங்கா கட்டிட்டு எது எளிது? எழுந்து நடன்னு சொல்றது எனக்கு மேட்டரே கிடையாது. நான் வந்தது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் சரியானதை செய்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென்.